வணக்கம். ஜனநாயகன் தளபதி விஜய் அவருடைய அடுத்த படம் குறித்த தலைப்பு அறிவிப்பு வந்து பரபரப்பை கிளப்பியிருக்கு. விஜய் அவர்கள் கோட்டு படத்துக்கு பிறகு நடிப்பாரா மாட்டாரா, அதுதான் கடைசி படம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்த சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை ஆரம்பித்து அப்படியே ஒரு வருஷம் அமைதியாக இருந்தார். அதற்கு அடுத்தாப்புல கட்சி கூட்டம் மாநாடு அப்படின்னு பரபரப்பாக அடுத்த கட்டமாக இயங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சமீபத்தில் கூட பரந்தூர் விமான நிலையம் அந்த விஷயம் சம்மந்தமாக அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. வேங்கை வயல் போகலாமா அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் கூட நான் நிற்க போகிறதில்ல, 2026 தான் அப்படின்லாம் அறிவிச்சிட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்போ அடுத்த கட்டமாக வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் நடிக்கிறது உறுதியாயிருந்துச்சு. இந்த சமயத்தில் டைட்டில் போஸ்டர் லுக்கு இப்போ வெளியாகிருக்கு. நெய்வேலி அந்த பகுதியில் வந்து படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்த சமயத்தில் அங்கே போய் ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு வேனுக்கு மேலே நின்றுக்கிட்டு அப்படி ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ட்விட்டரில் போட்டு பரபரப்பை கிளப்பியிருந்தார் விஜய். நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். கிட்டத்தட்ட ஜனநாயகன் அப்படிங்கிற இந்த படத்தோட போஸ்டரில் கூட மிக பிரம்மாண்ட கூட்ட பின்னணிக்கு மத்தியில் விஜய் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது தான் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கு. கிட்டத்தட்ட ஜனநாயகன் அப்படிங்கிறது கூட இந்த படம் ஒரு அரசியல் சம்பந்தமான படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தீரன் அதிகாரம் ஒன்று, சதுரங்க வேட்டை படங்களை எடுத்தவர். வரிசையா அதுக்கு அடுத்தாப்புல நேர்கொண்ட பார்வைன்னு அஜித்தை வச்சு எடுத்தார், வலிமை அஜித்தை வச்சு எடுத்தார், துணிவு அஜித்தை வச்சு எடுத்தார். அப்புறமா ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல கமல்ஹாசனை வைத்து படம் எடுப்பதா இருந்தது. அந்த படம் தள்ளி போய்கிட்டே இருக்கிற சமயத்துல தான் டக்குன்னு இந்த பக்கம் ஒரு யூட்டர்ன் போட்டு விஜய் பக்கம் வந்தார் வினோத். அந்த தளபதி 69 அப்படிங்கிற இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜெகதீஷ் விஜய் அவர்களுடைய மேனேஜர் ஜெகதீஷ் அவர்கள் உட்பட தயாரிக்கிறதும் இதில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜனநாயகன் அப்படிங்கிற விஷயமே இது ஒரு அரசியல் கதைக்களமாக இருக்கும். 2020 தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் இந்த படம் வரும்போது இந்த படம் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இது உதவும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போதே பரபரப்பு பேச்சுக்கள் அடிபடுகின்றன. விஜயனுடைய இந்த படமும் வெற்றி படமா அமையுங்கிறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 200 கோடியை தாண்டிய சம்பளத்துக்கு உயர்ந்து இருக்கிறாரு. அதே போல ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மூலமாக அஜித் நடிக்கிற ஒரு படமும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கும் கூட அஜித்துக்கு 220 கோடி 25 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் தருவதற்கு பேச்சு அடிபட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அஜித்தினுடைய ரெட் ஜெயண்ட் தயாரிக்கிற அஜித் படமும் விஜய் அவர்கள் நடிக்கிற இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படமும் ஒரே காலகட்டத்தில் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அரசியல் சினிமாவில் இருக்கு, சினிமாவுக்குள்ளார அரசியல் இருக்கு. ஜனநாயகன் வெற்றி பெறட்டும். ஜனநாயகம் எப்போதும் வெற்றி பெறும். வணக்கம்.